வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம திருப்பூர் மார்க்கெட் வந்து கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னா வந்து நண்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கும் சளி, மாமாவுக்கும் வந்து சளி, எனக்கும் சளி பிடிச்சிருச்சு. சரி நண்டு எடுத்து சூப் வைக்கலாம். பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே இருக்கும் பாப்பாவுக்கு சளி பிடிச்சி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல சளி பிடிச்சி ரொம்பவே முடியலை. சரி சளி போய் நண்டு எடுத்துகிட்டு வந்து தட்டி போட்டு ரசம் வைக்கலாம். நண்டு மேக்ஸிமம் வந்து சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா நாட்டுக்கோழி சூப்பு இல்லை நண்டு சூப்பு இது வந்து குடித்தா ஓரளவுக்கு வந்து கேட்கும். பாப்பாவுக்கு மெயின் பாப்பாக்காக தான் வந்து நம்ம போகிறது. போயிட்டு பாப்பாக்காக அப்படிக்கு சாப்பிட மாட்டேங்களா, நம்மளும் சாப்பிட்றது தான். வாங்க அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது ஃபுல் விளாக் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். மீன் மார்க்கெட்டுக்கு வாங்க. நண்டு இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இடநாளில் வந்திருக்கோம். நண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மீனாவது எடுக்கலான்னு தான். தங்க தண்ணியில் கால் வச்சிடாத. பாருங்க, நான் ஏதோ நண்டை கொடுக்குறேன் போடுறேன். ஏன் இதெல்லாம் வரும் எல்லாமே நல்லா தெரியும். நண்டு மட்டும் 600 கிலோ. எவ்வளோ சொன்னாரு? கிலோ வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வீட்டை கூட்டி விட்டு வாங்கிட்டேன். நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாமா? ஆகலை, இருங்க பார்ப்போம். அதுக்குள்ளே போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஜாலியாக இருக்கிற பார்த்தீங்களா, 3 வாரம் ஆச்சு கேட்டு எடுக்கலை. இப்போதான் எடுத்துருக்கோம். வாங்க. சரி வாங்க சாப்பிடலாமா? சாரி, பயணத்தை தொடங்கலாம். என்ன பண்ற? சீக்கிரம் செய், பசிக்குது. என்னது? ஓஹோ, நானா? அப்புறம் பசிக்குது. மணி பாத்தியா? 11:40. வேற பசிக்குது. வேற என்ன? வந்தோம். ஆமா, இந்த மிளகாத்தூள் எல்லாம் வாங்கிட்டு இருந்ததெல்லாம் கொட்டி வச்சிருக்கேன். இனிமேல் தான் இந்த இன்னும் நான் எடுக்கல. அதுக்குள்ள பசிக்குதுன்னா எப்படி சொல்லுங்க? பசிக்குதான். நீ காலையில இருந்தே விரதமா இருக்க போறேன். என்ன பிரெட் டோஸ்ட் போட்டு சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போட்டு தரங்க. பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வேண்டாம். பாப்பா கேட்டா வாங்கிட்டு வந்தேன். பேட்ட பண்ண போறேன். சரி போட்டுக்கோ. சரிங்க பிரியா, சமைக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பசிக்குன்னு சொல்லு. காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யறது ஐடியா? பிரெட் ஆம்லெட்டா? அது சாப்பிடுங்க. அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு கொஞ்சம் இதாக இருக்குள்ள செஞ்சிருவேன். ஆளுக்கு வந்து போட்டேன். அடிச்சுக்காம சாப்பிடணும். அடிச்சுக்காம சாப்பிடலாம், கடிச்சுக்காம சாப்பிட்றதா? பிரெட் ஊத்தி இப்படிதான் போடுவாங்களா, இல்ல பிரெட் மேல போடுவாங்களா? பிரெட்டை வச்சு அதுக்கு மேல ஊத்த மாட்டாங்களா? நான் ஊத்தி அதுக்கு மேல வச்சு அப்படியே போட்டி போடுவாங்க. அதானே? அப்படியும் போடுவாங்க, இப்படியும் போடலாம். இப்படி போட்டா உள்ள நல்லா வந்து முட்டை எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கிருக்கும். காலையில டிஃபன் பாத்தீங்கன்னா 2 பிரெட்டை கொடுத்து ஏமாத்துறாங்க. பசிக்குதுன்னு சொன்னோம். இன்னைக்கு பிரியா செய்ய போற சமையல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருமா? சொல்லுங்க. பிரியா செய்யற சமையல்ல டைவர்ஸ் கேட்கணும். நான் செய்யற சமையல் சாப்பிட்டு அப்படியே வீண்டு கிடக்கணும். எந்திரிக்கவே கூடாது 4 மாசத்துக்கு. அதான் இது என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நண்டெல்லாம் செய்ய தெரியுமா அப்படின்னு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. நிஜமா சொல்றேன், எனக்கு செய்ய தெரியாது. மீன் குழம்பு இதுவுமே எனக்கு செய்ய தெரியாதுதான். மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா வந்து பழகினேன். அதாவது நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடல அப்படிங்கறது 2வது. நம்ம சமைச்சு நம்ம கணவர் சாப்பிட்டு அது ஆக ஓஹோன்னு பாராட்டணும் இல்லையா? நம்ம சாப்பிட்றோமோ நம்ம சாப்பிடலையோ,
செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அது நம்ம கடமை. ஓகேவா? அதனால வந்து நான் பழகிக்கிட்டேன். இஸ்திரி குடும்ப இஸ்திரி அதனால நான் பழகிக்கிட்டேன். கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படி கிடையாது. சாப்பிடணும்ல. இது பிடிக்கல அது பிடிக்கல. பாப்பாவுக்குமே நான் நிறைய சொல்றதுதான், இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஒதுக்காத, எல்லாமே சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுட்டுருவேன். போன தடவை பாப்பா நண்டு கால் கடிச்சா, இந்த தடவையும் கடிப்பா. ஆமா சரி சீக்கிரம் போட்டு பசிக்குது. இல்ல வேற ஏதாவது வச்சு கொடுப்பியா? இது மட்டும் தானா? இது மட்டும் தான். கொஞ்சமா மைனஸ் இருக்கு. போன அடுத்த டைம் போனா மைனஸ் வாங்கிட்டு என் கைவண்ணத்தை தான் காட்டலான்னு பார்த்தேன், மைனஸ் செய்யலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், எனக்கு வேலை அதிகமா இருக்குல்ல. ஏப்பா இந்த வரேன் பட்டு அது பெட் இல்லமா, பிரெட் என்ன பிரெட்? பிராங்கவே பிராங்க் அத்தனை கரெக்ஷன் பண்றாங்க. நம்ம பிரெட்ங்கற இதுக்கு எத்தனை கரெக்ஷன் வர போகுது? இது பெட் இல்ல பெட்ன்பாங்க. இரு போட்டு தரவே. போட்டு சூட அம்மா போட்டு தர சாப்பிடு. 2 பீஸ் உனக்கு 2 பீஸ் எனக்கு. உனக்கு இந்த வரேன். காலையில சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரெட்டு, முட்டை ஆம்லேட் வந்து, அதாவது பிரெட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டை இருந்துச்சு, அதை வந்து ஒரு சின்ன ஆம்லேட் மாதிரி போட்டு ஆளு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். செய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் சரி இதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இனிப்பில் போட்டாலும் சரி இதில் போட்டாலும் சரி, இந்த யாருக்காவது பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து கழுவ போகிறேன். மீன் வந்து கழுவிட்டு குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சா. ஐயோ மூஞ்சி தெரியலையோ. ஓகேவா? ஓகே. மீனை கழுவிட்டு குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நண்டை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அரிசி வேறு ஊற வைக்கணும். இப்போ தான் ப்ரெட்டு அந்த இது சாப்பிட்டு முடித்தோம். என்ன பிரியா கொண்ட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ தான் அவரும் கேட்டார். இந்த தடவை வந்து இது என்னமோ மீன் சொன்னாங்க. மாமா இது என்ன மீன்? இது நான் தான் எடுத்தேன். பேரு சீலாவா? இது மீன் பேர் தெரியல. கடல் மீன் சொன்னாங்க. என்ன மீன் சரியா? விலா மீன் நினைக்கிறேன். அப்படி சொன்னாங்க. அதை வந்து எடுத்தோம். அப்புறம் எப்போ போல நம்ம பாறை, அதே மாதிரி நீங்க பாறையை வந்து வாவல் மீன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல வந்து நான் பாறை மீன் சொன்னப்போ வாவல் மீன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து வாவல் மீன் கிடையாது, பாறை மீன் தான். இது வந்து எப்படி அப்படின்னா டேம் பாறைன்னு சொல்லி இருக்கும். நீங்க வந்து கடைகள் போனீங்க அப்படின்னா வாவல் மீனும் அதாவது டேம் பாறையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பாறை மீன் இல்லக்கா அப்படின்னீங்க. நீங்க சொன்ன பாறை மீன் வந்து அது கடல் மீன். நாங்க கடல் பாறை இப்போ வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, டேம் பாறை தான் வந்து சாப்பிட்ருக்கோம். பாறை வந்து 800 கிராம், 1 கிலோவுக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பாறை எடுத்துட்டு இதை வந்து சும்மா ஒரு 4 பீஸ் தான் வாங்கினோம். சரி இது 110 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் ஏமாம்மா இந்த மீன் 110 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ எடுத்தோம். 1/2 கிலோவுக்கு வந்து 4 பீஸ் தான், 5 பீஸ் வந்துருக்கு. அதனால சரி கடல் மீன் சொன்னங்காட்டி ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்தோம். உண்மையாலுமே முன்னாடியெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாதுங்க. சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட முடியாதுல்ல. நம்ம எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சாப்பிட்றோம் சாப்பிடல. நம்ம வந்து இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து மீன் நண்டு இறால் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் வந்து பழக்கிட்டேன். இறால் தான் எடுக்கலான்னு பார்த்தோம். மீன் எடுக்க வேண்டாம் இறால் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இறால் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் பெரிய இறால் தான் இருந்தாலும் சரி, நண்டு தானே நம்மளுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து சும்மா குழம்பு வைக்கிறதுக்கு வேணும்ல, அதனால வந்து எடுத்துக்கிட்டோம். வந்து நம்ம செய்யலாம். அவர் வந்து அந்த இதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு, பிளாக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த சேனலுக்கு. அதே மாதிரி கேட்டிருந்தீங்க, எப்படி சிஸ்டர் 2 இதுக்குமே வந்து பிளாக் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கஷ்டப்படாமல் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுல்ல. கஷ்டம் எல்லா வேலையிலையுமே வந்து கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீனாக இருக்கு இல்லைங்களா, பெரிய மீன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். சின்ன மீன் அதாவது மத்தி மீன், அப்புறம் பாறை, மத்தி மீன், ஜிலேபி
ஜிலேபி மீன், அப்புறம் நண்டு, இறால், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானாக தான் க்ளீன் பண்ணுவேன். அங்கே வந்து க்ளீன் பண்ண கொடுக்க மாட்டேன். மண்டை வருங்க 2ஆ வெட்டாமல் இப்படியே போட்டிருப்பாங்க. சாமி என்னதான் க்ளீன் பண்ணுறானுங்கன்னு கேட்க மாட்டேன். பார்க்கலாம். அப்படியே மீன் வந்து மீன் குழம்புக்கு வந்து ரெசிபி போடுறேன். அது ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு ரெசிபி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். செய்யற வேலையை ரசிச்சு செய்யணும், அப்பதான் ருசிச்சு சாப்பிட முடியும். அவங்க வெட்டலின்னா என்ன, நம்ம வெட்டோம். அவங்களே தான் வெட்டணுமா, நம்ம வெட்டினா ஆகாதா? நம்ம கையிலேயே முறிப்போம். எப்படி 3 பீஸ் எடுத்துட்டோமா? கொரியர் வந்துருச்சு. நல்ல வேலை, நம்ம வெளியே போயிடுவோம்னு நினைச்சேன். வீட்டில் தான் இருக்கு. குலோப்ஜாம் ரெசிபி தான் போடணுங்க அடுத்து. எனக்கு என்னமோ குலோப்ஜாம் சாப்பிடணும் போலே இருக்கு. நீங்கள் செய்ய போறீங்களா பிரியாக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சத்தியமாக எனக்கு செய்ய தெரியாது, சாப்பிடதான் தெரியும். மாமா சூப்பராக செய்வார். அவ்வளோதான். ஒரே மீன் வந்து கழுவியாச்சு. நண்டு கலவரது அப்படியே வீடியோ எடுத்துடலாங்களா? குதிரை பாப்பா குதிரை வண்டி குதிரை வண்டி குதிரை போ வேமா போ வேமா போ வேமா போ. குதிரை வாங்க நண்டு க்ளீன் பண்றான். அது எப்படி க்ளீன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வந்து நண்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுறாங்களா? அது தெரியும் உங்களுக்கு. வாங்கிட்டு வந்துட்டு பின்னாடி இருக்கிற இதை வந்து எடுத்துக்கணும். இது பண்ணீங்கன்னா நண்டோட மண்டை தனியே கழுட்டு வந்து இந்த நேரெல்லாம் இந்த இருக்கு இல்லைங்களா, இது பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து தூக்கில போட்டுடலாம். அது தெரியாது. இப்படிதான் க்ளீன் பண்ணணும். முன்னாடி இருக்கிற கொடுக்கெல்லாம் எடுத்துட்டு அதே மாதிரி இது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கசக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கொம்பு, அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தட்டையா இருக்கும். இதை எடுத்துட்டு அவ்வளவுதான். இது கிளீன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க சாப்பிடுறது. இது உள்ள வந்து நீங்க அதாவது தண்ணி, இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியில வந்து வாஷ் பண்ணணும். அப்பதான் வந்து உள்ள இருக்கிற அந்த கழிவெல்லாம் வெளியே வரும். ஓகேவா? வெளியே வச்சா இப்போ வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்படியே ஒவ்வொருத்தர் இப்படியே சமைப்பாங்க. நானு கால் தனியா பிச்சிருவேன். ஏன்னா ரசம் வைப்போம் நம்ம. ரசத்துக்கு வந்து தனியா வந்து பிச்சிருவேன். பிச்சுட்டு இதை வந்து இதை 2ஆ கட் பண்ணி போட்டுடலாம். போறோமா, இதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போட மாட்டோம். அப்பதான் கடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், கொஞ்சம் வேக இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்படி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா போட்டுக்கலாம். தனித்தனியா தான் போடணும். இப்படிதான் நான் க்ளீன் பண்ணுவேன். நான் இப்படிதான் க்ளீன் பண்ணுவேன். இப்படிதான் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்க. நான் இப்படிதான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா மீன் நண்டு எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. மீனுக்கு வந்து மசாலா கரெக்டாக பாருங்க. அதுக்கு என்னென்ன போடுறேன்னு பார்த்துடலாமா? மேக்ஸிமம் ஏன் நான் எங்கே போனாலும் மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, வெளியே எங்கேயாவது போனால், இப்போ வரைக்கும் கடையிலலாம் நான் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி இப்போ வரைக்கும் வெளியே போய் நான் மீன் சாப்பிட்டதில்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். கடையில் வாங்கி வந்து சாப்பிட்டதில்ல, பிடிக்காது. ஜேபி மீன் வருவதுன்னு சொல்லலாம். நான் இதான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்லேயே இதான் யூஸ் பண்ணுவாங்க.
அளவா, அதாவது பெரியதுதான் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்லா 2 டீஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறதையும் போட்டுடலாம். அதான் நல்லா இருக்கும். உப்பு, போட்டுட்டு நல்லா லெமன், நல்லா பெரிய லெமன், 1 லெமன் இல்லை 1.5 லெமன், ஓகேங்களா? இவ்வளோ உருண்டு ஓடிடுச்சு. 1 லெமன் போகுது இன்னைக்கு நம்மளுக்கு. நான் லெமன் நல்லா பெருசா இருக்கிறதுனால 1 லெமன் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஊற்றிக்கலாம். 1 லெமன் வந்து ஃபுல்லா போட்டுக்கணும். அதுல இருக்கிற கொட்டை வந்து ஒரு ஓரமா, நீங்க தட்டிலேயே ஒரு ஓரமா பிழிஞ்சீங்கன்னா தனியா நிற்கும். ஸ்பூன் வச்சு வந்து அதை அழுங்க ஆட்டி எடுத்துக்கலாம். என் சைடு அது வந்து வெளியே வந்து என்னதான் வந்து நம்ம இது பண்ணாலும் வீட்டில் வந்து செய்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வெளியே கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய இதில் நானே சொல்லியிருப்பேன், வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுவும் இந்த சீ ஃபுட்டா இது பேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா தான் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி நல்லா நம்ம புளிப்பாக போட்டிருப்போம். எனக்குலாம் நல்லா புளிப்பாக போட்டுறது, புளிப்பாக போட்டு அது போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மீனெல்லாம். ரசிச்சு செஞ்சாதான் ருசிச்சு சாப்பிட முடியும். முகம் சுளிக்காம ஒரு விஷயத்தை நம்ம ரசிச்சு செஞ்சோம்னா ருசிச்சு சாப்பிடலாம். கடமைக்குன்னு செஞ்சோம்னா அது தக்காளி குழம்பா இருந்தாலும் நல்லா இருக்காது. சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் சேர்ந்து தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஒரு லெமன் பிழிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேவா? என்ன சிஸ்டர் இந்த தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னு நினைக்கலாம், ஏன் பிரியா அப்படின்னு. இது வந்து குடிக்கிற தண்ணி தான். மேலே நம்ம டேங்க்ல இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி தான் மேலே போகும். அதனால வந்து நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து குடிச்சிக்கலாம். அது இல்லாமல் ட்ரம்லையும் வந்து நம்ம குடிச்சு வச்சுக்கிட்டோம். மீன் வந்து இப்போ வந்து போட்டு நம்ம டிப் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் போட்டு விட்டு ஓகேவா? அப்படியே எடுத்து இன்னொரு இதில் வச்சிடலாம். அப்படியே அடுக்கி வைப்போம். சாப்பிடாதனால எச்சு ஊறுது. அதெல்லாம் ஞாபகம் வரும் தெரியுங்களா? நம்ம வீட்டில தான் இருக்கீல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்கீல இதை எடுத்து சமைப்பாங்க. சமைக்கும் போது அப்படியே வறுக்கும் போது சுட 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 ஒவ்வொன்றா நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்ருப்போம். பூரி, மீன் இதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து எங்கள் வீட்டில் செய்யும் போது லைனாக தட்டு வச்சுட்டு உட்காந்துக்குவோம். போய் ஒவ்வொன்றா வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். இருந்தாலும் வறுக்க வறுக்க சுட சுடவும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் வசந்த கால நினைவு, கடந்த கால நினைவு நல்லா இருக்கும். அதனாலதான் மேக்சிமம் எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா, யாரும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் வந்து சமைச்சு கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிடணும். நானே நினைப்பேன் யாராவது செய்யணும், நம்மளுக்கு செஞ்சு தரணும், நம்ம உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாங்கன்னா ஐயோ இவங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து நான் நினைக்க மாட்டேன். உடனே எடுத்து உடனே செஞ்சிருவேன்.
இந்த மீன் இன்னைக்கு தான் செய்யறேன், எப்படி டேஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரியாது. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி தானே சாப்பிட போறோம். இதையும் சாப்பிட்டு பழகும். இது சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட மாட்டோம், என்ன சாப்பிட மாட்டோம், எல்லாம் வயிற்றுக்குள்ள போறதுதான். சாப்பிட்டு பழகும். லெமனை பார்த்தோன்னே லெமன் ஜூஸ் குடிக்கலாமான்னு இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச சளிக்கு நம்ம அதை குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். உன்னிறம் போல என்னிறம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் போது பாட்டு கேட்டு எதை சமைப்பேன். இப்ப விளாக் எடுக்கிறனால விளாக்ல வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் விளாக்ல போட்டிருந்தேன். பட் ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, அக்கா நீங்க அப்படி போடாதீங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்களோ நீங்க அப்படியே வந்து விளாக் கண்டினியூ பண்ணுங்க. பட் ஆனா அது 1 hour ஆயிருமே, என்ன பண்றது. பாட்டு கேட்டு யாரெல்லாம் வந்து வீட்டுல வந்து வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம்பல்சரி, முக்காவாசி பேர் கம்பல்சரி அந்த வேலை தான் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்டே வேலை செய்யறது, நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்மள மறந்து அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருவோம், செஞ்சிருவோம், டயர்ட்னஸ் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே வந்து வேலை பண்றதுனால எனக்கு டயர்ட்னஸ், அந்த ஒரு நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது தெரியாம அப்படியே வந்து ஒர்க் போய்கிட்டு அவ்வளவுதான், முடிந்து விட்டது. வந்து இந்த நம்ம இதுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தட்டி குழம்புக்கு போடுறதுக்கு மீன். அவங்களுக்கு கேமரா மேல வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியல. மாமா வந்து அந்த சேனலுக்கு விளாக் எடிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால உங்களுக்கு தெரியல. இருங்க பேக் சைட் கேமரா போடுறேன். முடிஞ்சு வறுக்கறதுக்கு பரட்டி வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு போடுறதுக்கு சும்மா அந்த இதில் தட்டில் இருந்த மசாலா வச்சு பரட்டிட்டேன். அவ்வளோதான், இனி வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, விளாக் வந்து நான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா விளாக் கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்னோட கைப்பக்குவத்தில் நீங்கள் நண்டு கிரேவியும் மீன் குழம்பும் பார்க்க போறீங்க. அதாவது என்னோட கைப்பக்குவம். நான் தான் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி விட்டுருக்கேன், அதனால டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீ உரிச்சு கொடுக்குற என்னோட அசிஸ்டன்ட் பார்த்து இவங்க தான். டக்குன்னு அடுப்பு காயுது பாருங்க பாரு. என்ன அது எனக்கு தெரியுமா, எனக்கு நீ வேலை சொல்லாத, உங்களுக்கு தெரியாதா? அது நான் சொன்னதை நீ பண்ணு. முதல்ல என்னோட அசிஸ்டன்ட் நீ இருக்கே இல்ல, இதுக்கடுத்து என்ன பண்ணும் அது பண்ணு. பண்ணு பண்ணு பண்ணு. அதை எடுத்து இதுல போடணுமா, இதை எடுத்து இதுல போடணுமா? சீக்கிரண்டி, மணி 1. முன்னாடி மனுஷனை பசிக்குதுடி. எனக்கு பசிக்காதா? நான் என்ன முழுங்கிட்ட உட்காந்துருக்கேன். என்னங்க இப்படி கொடுமை பண்றாங்க. வெங்காயமா கரைஞ்சு கொடுத்தா கே சொல்ல வேண்டியதானே. நான் கூப்பிட்டேன், அப்புறம் பார்த்தா நீ மேல இடிச்சு போயிருப்பீங்க. சரி சரி வா வா, நான் வெங்காயம் வைக்கிறேன். வா வா வா, கொடு கொடுக்கல அடுத்த வேலை பாரு. போய் வணக்கம். வெங்காயத்தை கட் பண்ணுமா? அந்த 3 தக்காளி மட்டும் எடுங்க. எந்த 3 தக்காளி? சரி, இதெல்லாம் வந்து தக்காளி கழுவிட்டு அந்த 3 தக்காளி நான் உரிச்சு வச்ச வெங்காயத்தையும் வெட்டணும். நீங்க வந்து நான் குடிச்சு கீழே போயிருந்தீங்க. கீழே போறதா? ஆமா, குழம்பு தெரியும். அட வெங்காயம் எவ்வளவு பெரிய சமையல் மாஸ்டர் வெங்காயம் தக்காளி வெட்ட சொல்றேன். எங்க போய் சொல்ல கொடுமை சார் அவன் அங்க இதெல்லாம் கீழே உட்காந்து வேலை செய்ய சொல்றேன். அதான் சிரமமா இருக்கு. அப்பாதான் ஆமிட்டு தாங்க அப்பா வேலை வாங்கிட்டே இருக்கிற அம்மா. வேற என்ன பாவம், நல்ல தூக்கம். கேட்டீங்களா? எப்படி நீ இதுல செட்டுறதுக்கு? அது நம்மளுக்கு அறிவு வேணும். சமையல் மாஸ்டர் நாங்க நின்னுதான் வெட்டி பழக்கம். இந்தம்மா
குட்டி குட்டியெல்லாம் இல்ல, 4 முறை வெட்டி போடுங்க. இதுக்குதான், நண்டுக்குதான். சின்ன வெங்காயம் போனா ஒரு 1 கிலோ சின்ன வெங்காயம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கோம். புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீன் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு. மீன் பாத்தீங்கன்னா குளத்துல விழுந்துருச்சு. குழம்புல விழுந்துருச்சு. அதான் குளம் என்ன, அதனால நீந்த முடியாது. நண்டு செய்யும் முறை: வெங்காயம் தக்காளி முதல்ல போட்டு நல்லா வீசிக்கணும். நான் சொல்லி கொடுத்ததா. ஓ போங்க யாரு சிந்துவா. போனா அதுதான் போகும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும் நண்டுக்கு. நண்டுக்கு வணக்கி விடுங்க. ஆமா, வணக்கி விட்டுட்டு இது என்ன பேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய், அப்புறமா சீரக, மிளகு, சோம்பு, அப்புறமா அந்த இது நண்டோ காலு இல்லடா, நண்டு காலை எவ்வளவு அரைப்பாடா, மிக்சியோட அடிச்சிட வேண்டிய கடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்படி குழம்பாட கொஞ்சமா ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் 4 நாய் பல்லு 4 நரி பல்லு கொடுக்கணும். நான் சொன்னது கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பார்க்க வேண்டாமா? தேங்காய் சட்னி அரைச்சு ஊத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. 4 முந்திரியும் போட்டாச்சு. 4 முந்திரி, அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமா எந்திரி. குறுமிளகு வந்து இதுல நிறைய போட்டுக்கணும், அதான் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஊத்தி இருக்கிற மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நண்டை உள்ள தூக்கி போட்டு 4 கலர் கலந்து மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ரெடி ரெடி. அடதான் ஏன் மீன் குழம்பு ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு வரணுமா? அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுமா? யாரு கூட பிரிஞ்சு வரணும்? நான் அசிஸ்டன்ட் இல்ல, நீதான் அசிஸ்டன்ட். நான் சொல்றத நீ செய்யணும். கரண்டி விட்டு கலக்கிண்டாதான் உனக்கு சொல்லி கையை விட்டு கலப்பாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சொரண்ட கூடாது, கொண்டாடும். பக்கத்துல இருக்க எனக்கு பல்லு பூசுதான் இல்லையா? கிரேவியா இல்ல குழம்பா சூப்பா? நீ பேசாம நின்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா உடம்புக்கு நல்லது. ஆமா, அது லைட்டா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், நிறைய இல்ல, கொஞ்சம் தான் சொன்னேன் நான். இங்க மஞ்சத்தூள் உங்களால் முடிந்த அளவு. அப்புறம் மசாலா என்ன, கறி மசாலா, அது என்னது, மல்லித்தூளா? மல்லித்தூள் மனம் போல. அது நல்லா அதாவது மசாலா தூள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை உள்ள போட்டுக்கலாம். ஆபரேஷன் பண்ண நண்டை எடுத்து போட்ட வேண்டியதா. கோடு குட்டி குட்டி எல்லாம் போட்டுருக்கா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு பேரட்டு, அப்படி ஒரு பேரட்டு.
கடம்பல ஒரு சவுண்டு கேட்குதா? வேற ஒன்றும் உங்க வயிறா நண்டோட கால் தான். ஒரு 2 பேர்த்து கட்டினதுக்கு அப்புறமா நம்ம இந்த அரைச்சு வச்சோம் இல்லைங்களா, அதுலயே அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். வேஸ்ட் ஆயிடுங்க, தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றணுங்க, அதுதான் வேஸ்ட் ஆகி சொல்கிறாங்க. வேற ஒன்றும் தண்ணி ஊற்றிட்டு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு ஆம்பிட்டுனேன். இனி சாப்பிடலாம். போட்டு சாப்பிடுங்க. கொதிக்கவே அவ்வளவுதான். நீ இவ்வளவு தானே சொல்லி கொடுத்த. இதுக்கப்புறம் தான் கையில வித்தையே இருக்குது. என்ன கிளறி விடுறமா? உப்பள்ளி கொட்டு அளவா போடு. உனக்கு கைய உனக்கு எரியுமாப்பா. இங்க வெங்காயம் மாறிடும். இது எப்படி சுண்டிடுமா? காரம் மிளகு குருமிளகு போட்டீங்க. சரிங்க, மூடி வச்சுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் குதிக்கிறேன். கொஞ்சம் போய் வகுத்து காலி பண்ணி வச்சிருக்கேன். காலையில நண்டு குழம்புல கொதிக்குது. எனக்கு வயிறு பசிக்குது. அடுத்து என்னமா ரசம் வைக்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கா? என்ன ரசம்? நண்டை இப்போ குடத்துல ஓட்டதும் இல்லாம ரசத்துல வேற போடலாமா? சூப்பா? ரசம் தான். எப்படி சோத்துல ஊற்றி சாப்பிட்ற மாதிரியா இல்ல குடிக்கிற மாதிரி? அம்மிக்கல்ல எடுத்து நங்கு 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 சாகும் வரை இடிக்க வேண்டும். முளை பூச்சியா? பாப்பா லைட் இது மீன் குழம்பு ரெடி. சாப்பாடு ரெடியா? முதல்ல சோத்தை வைக்கணும். சோறே வைக்கல. சரி சோத்தை வச்சு விடு. சைட் டிஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மெயின் டிஷ்ஷை காணாமே. என்ன பண்ண? இடிச்சேன். இடிச்சியா? நச்சையா? இடிச்சேன். நசுக்குனியா? அதை வச்சுதான் ரசம் வைப்பியா? ரசம் மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் காட்டணும். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கிறது, கொதிக்கிறது. இதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். அப்படியே எடுத்து நைட்டு கூட பொரிச்சுக்கலாம். எல்லாம் ஒரே நேரத்தில். சரிங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா சாப்பிடலாம். ஜிலேபி கொண்டக்காரி ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன காய் இது? என்ன காய் இது? என்ன காய் இதுதான்? அதான் என்ன காய் இது? என்ன? அதான் என்ன? என்ன பக்கி? என்ன? நல்லெண்ணெய். அட விளக்கெண்ணெய். அதுக்கு தான் கேட்டேன் என்ன காய் தானே. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு தான் 2-3 எலிதான் காய் தானே. எலி புழுக்கு எதுக்கு காயுதுங்கிற மாதிரி. நான் தான் செய்யறேன்னா நீங்க தான் எதுக்கு சுத்த. என்ன பண்றது, பசிக்குது. எப்ப மணி என்ன தெரியுமா? என்ன? 2 அப்படியே தெரியும் பாருங்க. 1 பாத்தீங்களா? டைம் பாத்தியா? எத்தனை மணிக்கு உனக்கு கேட்டேன் சாப்பாடு? நான் சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். தோசைக்கல்ல போட வேண்டியதானே? லேட் ஆகுது. நீங்க இருக்கிற பசிக்கு நான் தோசைக்கல்ல போட்டு திருப்பி எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள அவங்க விடுத்து போயிடும். கேமராவை பாரு, கரெக்டா பிடிச்சிருக்கிறீங்களான்னு. நாங்க வட்டாங்க. சண்டே ஸ்பெஷல் சண்டையோட போயிட மாட்டிருக்கு. ஆனா ஒரே பேமெண்டா தான். மீன் எண்ணெயில பொரிக்குதுங்க, குழம்புல கொதிக்குது. எப்படி காசு கட்டினா அதுலயே 10,000-15,000 அப்படியே இறக்குனா சும்மா நண்டு குழம்பு, நண்டு கிரேவி. அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? அப்படியே மீன் குழம்பு, மீன் தலையெல்லாம் பீஸ்லாம் போட்டு மீன் குழம்பு ஸ்பெஷல் ஐட்டம். வாவ்! என்ன அப்படின்னா நண்டு ரசம் சூப்பராக இருக்கும். செம்ம ஃபீல். வாங்க சாப்பிடலாம். ஹாப்பி சண்டே. அப்படியே முறுமுறுன்னு வறுத்த மீன், பாறை மீன், சீலா மீன். வாங்க சாப்பிடலாம். வந்துருச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வா பாப்பா சாப்பிடலாம். இது பார்த்தா மீன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு அடுத்து மெயினான ஐட்டமுங்க. இதுதாங்க மெயின் ஐட்டமே.
இது 3 மாசமா கேட்குறேன். இன்னைக்கு தான் ரெடி பண்ணி 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்றேன். இது பார்த்தீங்கன்னா ரசம். என்ன ரசம்? 2 ரசம், சாப்பாடு, மீன் குழம்பு. மீன் குழம்பு விட்டு வருவியா இல்லையில? கண்ணை திறந்துட்டு சாப்பிடணும். கண்ணை மூடக்கூடாது. ரசிச்சு சாப்பிடு. என்னடா மாடுகிட்டு பக்கத்துல வந்துச்சு ஒரே சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன். ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டது நல்லா சாப்பிட்டோம். நண்டு மட்டும் தனியாக சாப்பிடணும்னு ஆசை. சாப்பிட வேண்டியதுன்னு எடுத்தது 1 கிலோ தான். அதனால என்ன இருக்கு? ஃபேமிலியில் 4 பேர் போகிறோம். இனிமேல் வெறும் நண்டு மட்டும் எடுத்து சாப்பிடணும். மீன் சாப்பிட கூட மீன் அது கடல் மீன் அப்படிதான் இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்டீங்களா அதே டேஸ்ட் தான் இதுவும். உங்களுக்கு அதை மட்டும் வச்சா தான் நீங்க அதை மட்டும் சாப்பிட்றீங்க தெரியுமா? நண்டு கூட வச்சு கடல் மீன் அது நல்லது சாப்பிட மாட்டேங்கிட்டு சீலா மீன். சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மணி நேரம் லைவ் ஆன் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய். சீலா மீன்.